ஹலோ கோடர்ஸ், எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் இமேஜ் ஒன்றோட பேக்ரவுண்ட் ஒன்று எப்படி சேஞ்ச் பண்ணுற, அப்படி சேஞ்ச் பண்ண இமேஜ்க்கு எப்படி இன்னொரு பேக்ரவுண்ட் ஒன்று ஆட் பண்ற, அதை தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு ஒன்றாவது க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் சர்ச் பண்ணுங்க remove bg என்று. அதுக்கப்புறம் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒன்றாவது வெப்சைட் ஒன்று வரும் remove background from image for free என்று, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்கிட்ட அப்லோட் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ண மேலும், அப்படி இல்லாட்டி வந்து இமேஜ் ஒன்று ட்ராக் ட்ராப் பண்ணி இமேஜ் ஒன்று அப்லோட் பண்ணிக்கொள்ள மேலும். நான் இங்கிட்ட என் லோகோ ட்ராக் ட்ராப் பண்ணி அப்லோட் பண்ணிக்கொள்கிறேன். அப்படி நாங்கள் அப்லோட் பண்ண இமேஜ் வந்து அப்லோட் ஆகி அது ப்ரொசஸ் ஆகி பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகும். இப்போ இங்கிட்ட இருந்த பிளாக் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிட்டு, ஆனால் மற்ற இமேஜ் டெக்ஸ்ட் எல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதை நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணுறேன்டா, இங்கிட்ட பேக்ரவுண்ட் என்ற ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. அப்போ இதில் மேஜிக் என்றதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் கிளிக் பண்ணுங்க. வேறு வேறு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளும். அது இல்லாமல் ஃபோட்டோஸ்க்கு போனால் எங்களுக்கு தேவையான இமேஜ் ஒன்று பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கொள்ளும். அது இல்லாமல் பிளெயின் கலர் ஒன்று ஆட் பண்ணிக்கொள்ளும். அப்படி அதுவும் செஞ்சு கொள்ளும். பேக்ரவுண்டுக்கு இங்கிட்ட எஃபெக்ட் ஒன்று இருக்குது. எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வேண்டாம் பேக்ரவுண்டை பிளர் பண்ணிக்கொள்ளும். அப்படி இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஷேடோ ஆட் பண்ணிக்கொள்ளும் உங்களோட எலிமெண்ட்ஸ்க்கு, அதுவும் பண்ணிடும். அது இல்லாமல் இங்கிட்ட அட்ஜஸ்ட்க்கு போனால் வந்து உங்களுக்கு கலர்ஸ் லைட் பண்ணலும், டார்க் பண்ணலும், க்ரொப் பண்ணலும் இமேஜை, அப்படி பண்ணலும். டிசைன் ஆப்ஷனுக்கு போனாலும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலும், எலிமெண்ட் ஆட் பண்ணலும், அதுவும் பண்ணலும். இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணணுமெண்டா நீங்கள் ஆட் டெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணால் வந்து இந்த இமேஜ் கேன்வா என்ற வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகினதுக்கு அப்புறம் உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலும், மற்றதெல்லாம் பண்ணலும். நார்மலாக நான் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுற வந்து பேக்ரவுண்ட் ஒன்று ரிமூவ் பண்ணுறதுக்கு இமேஜ் ஒன்றுட, அப்படி இல்லாட்டி வந்து இன்னொரு பேக்ரவுண்ட் ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறேன். நீங்களும் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வெப்சைட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வந்து ஆளுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. என்ன சரி டவுட்ஸ் இருந்தால் பண்ணிய கமெண்ட் பண்ணி கொண்டு போங்க. அப்புறம் இந்த வெப்சைட் நல்லமா இல்லையா, யூஸ்ஃபுல்லாக இல்லையான்னு பண்ணிய கமெண்ட் பண்ணி கொண்டு போங்க. தேங்க்யூ.